வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு எல்லாத்துக்குமே ஏற்ற குருமாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பட்டாணி குருமாவுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, பட்டாணி, உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வாங்க போய் வேக வச்சுக்கலாம். குருமாவுக்கு தேவையான மசாலா அரைக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான 3 வெங்காயம், 2 தக்காளி இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கு வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கட்டுங்க. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்றைக்குமே கெட்டு போகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றக்காண்டி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கிருவேங்க. இஞ்சியில் தோல் சீவிட்டு அரைச்சி வச்சா கொள்ள நாளைக்கு இருக்குங்க நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். எதனாலும் நம்ம 3 பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சிருக்கோம் நம்ம, அதனால் நம்ம கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பட்டாணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும், ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். இப்போ கொத்தமல்லி தூவி வைக்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.